கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் அவருக்கே பலித்த வாக்கு. அது எந்த பாடல் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் பின்னாளில் அவருக்கே பலித்தது என்ற ஒரு தகவல் பலரும் அறியாத ஒரு உண்மையாகும். மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள், சந்தோஷங்கள் என அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் ஆறுதல் சொன்ன கவிஞர்தான் கண்ணதாசன். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினி, கமல் வரை பல நடிகர்களுக்கும் தனது பாடல்கள் மூலம் பெரிய வெற்றியை கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் சிவாஜி நடித்த ஒரு படத்திற்காக எழுதிய ஒரு பாடல் பின்னாளில் அவருக்கே பலித்தது என்றே சொல்லலாம். அதாவது 1966ஆம் ஆண்டு ஆர் சந்திரன் இயக்கத்தில் வெளியான படம் மகாகவி காளிதாஸ். சிவாஜி, சவுகார் ஜானகி, முத்துராமன், ஆர்.எஸ். மனோகர், நாகேஷ் ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஒரு அறிவாளியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இளவரசி சிலரை அவமானப்படுத்த அவர்கள் அனைவரும் இணைந்து வெள்ளந்தியாக இருக்கும் சிவாஜியை அறிவாளி என்று கூறி இளவரசி சவுகார் ஜானகிக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இந்த நிலையில் முதல் இரவு அன்று சிவாஜி வெள்ளந்தி என்று தெரிய வர உடனடியாக அவரை அழைத்து சென்று காளியிடம் விட்டு இவரை எனக்கு சமமாக மாற்றிக்கொடு என்று சொல்லிவிட்டு மயக்கமடைந்து விடுவார் சவுகார் ஜானகி. அப்போது நம்மால் இளவரசிக்கு இப்படியாகிவிட்டதே என்று நினைத்த வெள்ளந்தியான சிவாஜி எனக்கு அறிவை கொடு என்று காளியிடம் வேண்டுகிறார். அப்போது சிவாஜி முன் தோன்றும் காளி, நீ நாடெங்கிலும் பாடல் பாடி அமர கவியாக வலம் வருவாய் என்று வரம் கொடுப்பார். அந்த சமயத்தில் வரும் பாடல்தான் யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அதே சமயம் கடந்த 2006ஆம் ஆண்டு ஆர்யா நடிப்பில் வெளியான வட்டாரம் திரைப்படத்தில் கூட இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பின்னணி பாடகர் டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருப்பார். இந்த பாடலை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் பின்னாளில் எம்ஜிஆர் முதல்வர் இருக்கையில் அமர்ந்தபோது அவர் பதவிக்கு இணையான அரசவை கவிஞர் பதவியை கவிஞர் கண்ணதாசனுக்கு வழங்கி அழகு பார்த்தார் எம்ஜிஆர். அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் அவருக்கே பலித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் பின்னாளில் அவருக்கே பலித்தது என்ற இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.